ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பராபரனே, உம்முடைய இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையின் மூலமா எங்களை உருவாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் சுவாமி. ஆராதனையிலே உம்முடைய தூதனோடு எங்களோடு பேசின கர்த்தருடைய ஆவியானவர் இன்னமும் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வசனத்தை எனக்கும் எங்களுக்கும் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பினை கொடுத்த சபை போதுகிறவர்களுக்கும் எங்களுடைய ஐஏஜியினுடைய மேலாண்மை அதிகாரி அவர்களுக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் அநேக இடங்களிலே நாம் பார்த்திருப்போம். நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய உள்ளங்களிலே அநேக முறை இந்த வசனங்களை நாம் உச்சரித்தவர்களாய் இருந்திருப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அல்லது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நம்முடைய ஒரு பிறந்த நாள் வாழ்த்தாகவோ அல்லது ஒரு திருமண வாழ்த்தாகவோ எந்த ஒரு காரியமா சுபமான காரியத்திலேயே இந்த வசனத்தை நாம் அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம், வாங்கி கொடுத்திருக்கிறோம். சபையில இந்த வசனத்தை அநேக நேரங்களிலே நாம் பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நேரத்திலே இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார். யார் இந்த ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால், உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் சொல்லாத ஒரு வார்த்தை, உலகத்திலே எந்த ஒரு தெய்வம் அல்லாத விக்கிரகங்கள் சொல்லப்படாத வார்த்தை, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர், அவர் ஒருவர் மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும்? உயிரோடு இருக்கிற என் தேவன் மாத்திரம் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனமாய் இருக்கிறவர்களும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அவரிடத்திலே சாந்தம் இருக்கிறது, அவரிடத்திலே மன தாழ்மை இருந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் இந்த எழுத்தின்படி வெறும் வார்த்தையாய் அவர் இருந்து விடாதபடிக்கு இந்த எழுத்தின்படி அவர் வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பித்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த வேதாகமத்தை நாம் கையில வைத்திருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டவர்கள், துக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்களை தான் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையின் கூடாரத்தில் கீழே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாளிலே நாம் துக்கத்தோடு கைவிடப்பட்டவர்களாய், விடாய்த்து போன ஆத்துமாக்களாய், நமக்கு யார் உதவி செய்வார், இந்த இக்கட்டுகளிலிருந்து யார், நமக்கு பிரச்சனையிலிருந்து யார் நமக்கு விடுதலை தருவார், நாம் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருந்த ஒரு நாளிலே இந்த சபையை ஆவியானவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அநேக சாட்சிகள் இங்கு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே நமக்கு யார் உதவி செய்தார்கள்? நம்மளுடைய உறவினர்களா, நம்மளுடைய தகப்பன் தாய்மார்களா, நம்மளோடு இருக்கிறவர்களா? யார் நமக்கு உதவி செய்தார்கள்? யார் நமக்கு நாம் வருத்தமாய் இருக்கும் பொழுது யார் நமக்கு இந்த வார்த்தையை கூறினார்கள்? யாருமே இந்த வார்த்தையை கூறி நமக்கு ஆறுதல் படுத்தவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய வாயினாலே அவர் சொன்ன வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் வருத்தத்தின் அதிகமான உச்சத்திலே இருந்தார் என்று சொன்னால், வேதத்திலே இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது நான் யோபுவை உங்களுக்காக திருப்பிக் கொள்ள வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து யோபுவை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
யோபுவை பார்க்கும் பொழுது யோபு என்கிற இந்த நூல் இது ஒரு செய்யுள் பகுதியாக காணப்படுகிறது. யோபுவை பார்க்கும் பொழுது நீதிமானுக்கு வருகிற துன்பத்தை அவன் அனுபவித்தான். அவன் ஒரு நீதிமானாய் இருந்தான். அந்த இடத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமான அந்த யோபுவுக்கு வருத்தம் காணப்பட்டது, பிரச்சனை காணப்பட்டது, பாடுகள் நிறைந்தவனாய், உபத்திரவங்கள் நிறைந்தவனாய் அவன் பிற்பாடு அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் காணலாம். ஆனாலும் இந்த யோபுவை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். இந்த புஸ்தகத்திலே நீதிமானுக்கு அனுபவிக்கும் ஒரு வேதனை குறித்து நாம் பார்க்கலாம். இரண்டாவது, பரலோகத்தில் சாத்தானுக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு உரையாடலை அந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். மூன்றாவது காரியமாக எல்லாவற்றையும் இழந்து, அதாவது யோபு தன்னிலே இருந்த எல்லாவற்றையும், ஆடு மாடு மனைவி குழந்தைகள் எல்லாவற்றையும், அதாவது ஆடு மாடு குழந்தைகள் மற்ற எல்லாவற்றையும் இழந்தவனாக மற்றும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். மூன்றாவது, அவனோடு இருந்த நண்பர்கள் அவனிடத்திலே வந்து பேசுகிற ஒரு உரையாடலை நாம் பார்க்கலாம். மற்றும் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது தேவனின் ஏகாதிபத்தியத்தை சம்மதிக்கிறார் யோபு. தேவன் அனுமதித்த இந்த பாடுகளை, அந்த ஏகாதிபத்தியத்தை நான் அனுபவிக்கிறேன், அதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் என் தேவன் நிச்சயமாக கண்டிப்பாக என் வருத்தத்திலிருந்து, என் பாடுகளிலிருந்து, என் உபத்திரவத்திலிருந்து, என் நிந்தைகளிலிருந்து அவர் என்னை விடுதலை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய், உயிருள்ள தேவனாய் இன்றைக்கும் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நாளிலே யோபு அவன் நிதானித்திருந்தபடினாலே, தன் தேவன் யார் என்று அவன் அறிந்திருந்தபடினாலே அந்த நாளிலே அவன் வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. எபிரேய சொல்லிலே யோபு என்று சொன்னால் துன்பம் என்று பொருள். அது மாத்திரமல்ல, அரேபிய சொல்லிலே திரும்பி வா அல்லது மனம் திரும்புதல் என்று சொல்லாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். யோபு என்று சொன்னால் எபிரேய சொல்லிலே துன்பம் என்று பொருள், அரேபிய சொல்லிலே திரும்பி வா அல்லது மனம் திரும்பு என்று ஒரு அர்த்தம். அது மாத்திரமல்ல, இந்த ஊஸ்து தேசம், அதாவது யோபு வாழ்ந்த அந்த இடத்திலே ஊஸ்து தேசத்திலே அது மோசே 40 ஆண்டுகளாய் வாழ்ந்த மீதியான் தேசத்தின் அருகாமையில் உள்ள பகுதி தான் இந்த ஊஸ்து தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புஸ்தகத்தினுடைய முழு காரியமும் இதுதான். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யோபுவுக்கு வந்த சோதனை, அவன் 4 விதத்திலே அவன் தேவனோடு அவன் காணப்பட்டான். எப்படி காணப்பட்டான் என்று சொன்னால், அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனக்கு தேவன் கொடுத்த அந்த வருத்தத்தை அவன் இழந்து போகாதபடிக்கு அதை முழுவதுமாய் அனுபவித்தான். ஹல்லேலூயா. தேவனால் வரப்பட்ட அந்த துன்பத்தை அவன் முழுவதுமாய் அவன் அனுபவித்தான். அவன் நிலை நின்றான், அவன் நிலையாய் நின்றான். அந்த வந்த உபத்திரவத்திலே அவனிடத்திலே முதலாவது காணப்பட்ட ஒரு காரியம், அவன் தேவனோடு நிலையாய் நின்றவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டும் அவரை அண்டிக் கொண்டும் ஞானஸ்தானம் எடுத்தும் எத்தனையோ முறை வசனங்களை கேட்டும் அநேக நேரங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய், வருத்தங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, நிந்தனைகள் வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் நிற்கிறோம்? இந்த யோபுவை போல தேவனுக்குள் வைராக்கியமாய் நிலைத்து நிற்கிறோமா இல்லையா என்பதை நம்மை நாமே நிதானித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனுக்கு வந்த நிந்தைகளிலே நான் தான் காரணம், வேற யாரும் காரணம் அல்ல என்கிற ஒரு சூழ்நிலை கூட அவன் எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, தேவனை குற்றப்படுத்தாதபடிக்கு அவன் அதிலே பொறுமையாய் நிலைத்து நின்றான். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஓட்டத்திலே நிலைத்து நிற்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் நிலைத்திருப்பார்? யார் தேவனுடைய பருவத்தில் நிலைத்திருப்பார்கள்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும். அந்த வசனத்தை எனக்காக ஒரு வாசிக்கலாமா? யார் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருப்பார்கள்? சங்கீதம் 15வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து, இந்த யோபு உத்தமனாய் நடந்தபடினாலே அவனுக்கு வந்த பாடுகளிலே அவன் நிலையாய் நின்றவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் நிலைத்து நின்றான். தேவனை விட்டு அவன் பின்வாங்கி போகவில்லை. தேவன் எனக்கு இந்த அற்புதங்கள் செய்யவில்லை, தேவன் இந்த பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை தரவில்லை, ஆனபடினாலே நான் தேவனை இனிமே வணங்க மாட்டேன், எனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவன் சபையை விட்டு போகிறவனாக அல்ல, தேவனை விட்டு போகிறவனாய் அவன் நிலை நிற்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவன் அறிந்திருந்தான் தேவன் யார் என்று. தேவன் யார்? அவர் உயிர் உள்ள தேவன். ஹல்லேலூயா.
யோபு வாழ்ந்த காலங்களிலே பார்க்கும் பொழுது அவனுக்கு அநேக ஆடு மாடு ஒட்டகங்கள் இருந்தது. ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலும் இதே செல்வங்கள் தான் இருந்தது. வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள், ஒருவேளை இந்த ஆபிரகாம் வாழ்ந்த காலங்களுக்கு முற்பதாகவே அல்லது அவரோடு வாழ்ந்த காலங்களுக்குள்ளாகவே இந்த யோபு வாழ்ந்திருக்க கூடும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஆனாலும் அப்படி இருக்கும் பொழுது அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யோபுவினுடைய வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வீட்டிற்கு வரும் பொழுதும் சரி, திருப்பி அனுப்பிவிடும் பொழுதும் சரி, அந்த பகுதியை நீங்கள் அதிகமாக வாசித்திருக்கிறீர்கள். அவன் தேவனுக்கு பயந்து தேவனுக்குள் நிலைத்திருந்தான். தன்னுடைய குடும்பத்தாரையும் தேவனுக்குள்ளாய் நிலைத்திருக்கும்படியாய் அவன் செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தன்னை காத்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடினாலே நாம தான் திருச்சபை. அவன் தேவன் தனக்கு கொடுத்த அந்த ஆத்துமாவையும் தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் மீதும் அவன் அதிக அக்கறை உள்ளவனாய் ஆத்துமா தேவனோடு நிலைத்திருக்கும்படியா அவன் அனுதினமும் அவன் தேவ சமூகத்திலே, தேவன் எனக்கு இவ்வளவு ஆஸ்தியை கொடுத்து விட்டார், தேவன் எனக்கு இவ்வளவு சம்பத்தை கொடுத்து விட்டார், தேவன் எனக்கு இவ்வளவு எல்லா செல்வங்களையும் கொடுத்து விட்டார், நான் இந்த ஊஸ்து தேசத்திலே மிகவும் ஒரு பெரிய பணக்காரன், மிகவும் ஒரு பெரிய திறமைசாலி ஆனபடினாலே நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை என்று சொல்லி அவன் ஒரு பெருமைக்காரனாகவோ அல்லது மற்றபடி ஒரு வேற ஒரு ரொம்ப உயர்வான நிலையிலோ தன்னை மற்ற மக்களுக்கு முன்பதாகவும் தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பதாகவும் அவன் காட்டிக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே அவன் தாழ்மை உள்ளவனாய் தேவன் தனக்கு கொடுத்த பாடுகளிலே அவன் தன்னை நிலை நிறுத்தி இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய பாடுகளிலே நிலைத்திருக்கிறோமா? அநேக நேரங்களிலே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வசனத்தை கேட்கும் பொழுது கூட எனக்கு சில நேரங்களிலே பலருக்கும் பல நேரங்களிலே தேவன் எனக்கு என்ன செய்தார், நான் தேவன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனாலும் நமக்கென்று நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய உபத்திரவத்திலே, நம்முடைய போராட்டங்களிலே ஒரு குரல் கேட்கிறது. இன்றைக்கு அந்த குரல் தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் வருத்தங்களிலே, உங்கள் பாடுகளிலே, உங்கள் துக்கங்களிலே நீங்கள் என்னுடைய சமூகத்திலே நிலையாய் நிலைத்திருக்க வேண்டும். என் சபையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். என் சத்தியத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். என்னுடைய உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நான் உங்கள் மீது ஊற்றின அபிஷேகத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த யோபுவுக்கு எத்தனையோ இழப்புகள் வந்தது, இந்த யோபுவுக்கு எத்தனையோ பாடுகள் வந்தது, இந்த யோபுவுக்கு எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் அவன் தன்னுடைய உத்தமத்திலேயும் தேவன் மீது வைத்திருக்கிற வைராக்கியத்திலேயும் அவன் நிலையாய் நிலைத்திருந்தான். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்று நிலைத்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்த்து ஆராய்ந்த ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, யோபு மறுபடியும் ஒரு காரியம் செய்கிறான். என்னவென்று சொன்னால், தேவன் அவனுக்கு எப்படிப்பட்ட சோதனை கொடுத்தாலும் அவன் பிசாசை ஜெயிக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை கொண்டு வந்தது யார்? இந்த பாடுகளை கொண்டு வந்தது யார்? இந்த உபத்திரவத்தை கொண்டு வந்தது யார்? ஏற்கனவே நான் சொல்லப்பட்டது போல யோபுவுக்கு பரலோகத்திலே தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடந்த உரையாடலின் நிமித்தமாக இந்த பாடுகள் வந்தது. ஒரு பக்கம் சாத்தான், இன்னொரு பக்கம் தேவன். ரெண்டு பேருக்கும் நடுவிலே தேவன் சொல்லுகிறார், பார், என்னுடைய பிள்ளைக்கு வருகிற எல்லா உபத்திரவத்திலும் அவன் நிலையா என்னிலே நிலைத்திருக்கிறான். நீ அவனை என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனா அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் என்று சொல்லி ரெண்டு பேரும் போட்டி போட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் உச்சி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோபுவையே பார்க்கிறாங்க. யோபு சாத்தானால் அதிகமா வஞ்சிக்கப்படுகிறான். சாத்தானால் அநேகமான பாடுகளை உபத்திரத்தை அனுபவிக்கிறான். ஆனாலும் அந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது இப்ப பாரு ஓடி போயிடுவான், இப்ப பாரு ஓடி போயிடுவான். ஆனா இயேசு இல்ல, நிலைத்திருப்பான், இல்ல நிலைத்திருப்பான். ரெண்டு பேருக்கும் நடந்த உடையாடு இல்லை. யோபு கர்த்தருக்கு வெற்றியை தந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு வெற்றியை தந்தார். அவன் கர்த்தருக்கு வெற்றி உள்ளவனாய் நின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவை ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தேவன் அவனுக்கு ஒரு பலத்தை தந்தார். அவனும் தேவனை விட்டு கொடுக்காதபடி, என் தேவன் இன்றைக்கும் ஜீவனாய் இருக்கிறார். நான் என்ன இழந்தாலும், எந்த ஒரு காரியம் என்னை விட்டு போனாலும், எந்த சூழ்நிலை போனாலும், என் பிள்ளைகள் போனாலும், என் ஆடு மாடுகள் போனாலும், என் உபத்திரவத்திலே நான் கர்த்தரை விட்டு கொடுக்க மாட்டேன். என் தேவனுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு ஊழியக்காரனாய் நான் இந்த இடத்திலே நிற்பேன். கர்த்தர் என்னை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அவருடைய ஆளுகைக்குள்ளாக, அவருடைய அபிஷேகத்திற்குள்ளாக, அவருடைய நிலைத்தோவலுக்குள்ளாக, அவருடைய உண்மைக்குள்ளாக, அந்த வான பராபரனுடைய சத்திய வசனத்துக்குள்ளாக என்னை நிலைநிறுத்தி
அவன் வைராக்கியமாய் காணப்பட்டான். அந்த வைராக்கியம் நம்ம இடத்திலே காணப்படுகிறதா? அநேக வேளைகளிலே கர்த்தாவே உமக்கு விரோதமாகவும் பலத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், ஆனாலும் கர்த்தருடைய வசனம் நம்மை புடவிட்டு, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மன்னிப்பை தந்து, கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை மூடி, கர்த்தருடைய விடுதலை நமக்கு தந்து இந்த சபையிலே நம்மளை கர்த்தர் இருக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறோமா? இயேசுவுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறோமா? சத்ரு வெட்கப்பட்டு போகிறானா அல்லது இயேசு வெட்கப்பட்டு போக போகிறாரா? நம்முடைய கையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த திருச்சபை கூடாரத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனால் ஜெயம் பெற்றவர்கள். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்திலே சபை வளர்ச்சி மாத்திரமல்ல, நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மனிதனாலும் கூற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தை யோபுவுக்கு தெரியுமோ இல்லையோ, நம்மளுக்கு இந்த வார்த்தை தெரிந்திருக்கிறது. தேவன் நம்மளுக்கு இந்த கையில இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், அது ஒன்றும் இல்லாமல் போகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், யோபு அந்த சூழ்நிலையிலையும் தனக்காக அவன் செபித்துக் கொள்ளாதபடிக்கு அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் செபித்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த மூன்றாவது சூழ்நிலையிலே தான் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். நமக்கு ஒரு விசாலமான ஒரு இடத்தை கொடுத்து விட்டார். நாம் மற்றவர்களுக்காய் செபிக்கும் பொழுது ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருட்களாய் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் இந்த இடங்களிலே வந்து சேரும்படியாக இது ஒரு கலங்கரை விளக்கமாக அநேக வருத்தத்திலும் பாடுகளிலும் உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் இருக்கிற அநேக ஜனங்கள் இந்த சபையிலே காணப்படுவார்கள், இந்த சபைக்கு வருவார்கள். அப்பொழுது இந்த சபையிலே சொல்லப்படுகிற ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு செபத்திற்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாய் செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நம்மளுடைய உபத்திரவத்திலிருந்து விடுதலை தந்த தேவன் அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்திற்கு கொள்ளை பொருட்களாய் கொண்டு வர போகிறார். விடாய்த்து போனவர்கள் வரப்போகிறார்கள். துன்பத்தோடும் வேதனையோடும் மற்றவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய், உறவினர்களாய் கைவிடப்பட்டவர்களாய், சாத்தானின் பிடியில் இருக்கிற அநேகர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளியிலே. அவர்களுக்கு இந்த சபை கலங்கரை விளக்கமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் ஓடி வருவார்கள். ஒரு முறை அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு செபத்திற்கும் கர்த்தர் பதில் தரப்போகிறார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உயிருள்ள தேவன், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஒரே ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? அப்பா இயேசு ராஜாவே, எங்கள் சபையின் அஸ்திபார கல்லே, உம்மை நன்றி உள்ள ஹிருதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு மனுஷனாலும் சொல்லப்படாத வார்த்தை ஆண்டவரே, எந்த ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் மனிதனாலும் எந்த ஒரு தெய்வம் அல்லாத யாருமே இதுவரைக்கும் சொல்லல ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. எங்களுடைய துக்கங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஆண்டவரே எல்லாருடைய கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடிகளையும் கர்த்தர் நீர் உடைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் சுவாமி. யோபுவை போல ஆண்டவரே உம்மை நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக உமக்கு ஜெயத்தை தருகிறவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் ஜெபத்தோடு எப்பொழுதும் அநேகருக்காய் ஜெபித்து நீர் சொன்ன இந்த வார்த்தையை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை நீர் மாற்றும். தொடர்ந்து எங்களை நீர் வழிநடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வசனம் பிரதி வசனமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், it is very clearly says that come unto me all ye that labor and are heavy laden and I will give you rest. இந்த ஒரே ஒரு வார்த்தை நாம் வைத்துக் கொண்டு இந்த செய்திக்குள் நாம் கடந்து போக முடியும். 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கிறேன்,
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Praise the Lord. இயேசுவிட்ட வந்த உடனே இளைப்பாறுதல் கிடைக்காது. Praise the Lord. If you come to God, you cannot receive the rest. வேதம் சொல்லுகிறது, வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளில பிரச்சனைகளோடும் போராட்டத்தோடும் பலவீனத்தோடும் சங்கடத்தோடும் சோர்வோடு கூட நீ கடந்து வந்திருக்கலாம். வாழ்க்கையில ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில அநேகமாக பாரங்கள் உண்டு. Every time the human being carry the burden towards the life. ஒவ்வொரு காரியத்தை கடந்து போகிற பொழுதும் ஒரு பாரத்தோடு ஜனங்கள் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எரேமியா 6ஆம் அதிகாரம் 16 தொடங்கி 21 வரைக்கும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21, 20, 21, 23, 24 வசனங்களை நீங்க வைத்துக் கொள்ளலாம். இதற்குள்ளிருந்து தான் நாம் செய்தி எடுக்க போகிறோம் இப்பொழுது. Praise the Lord. இந்த வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது இவைகள் நம்முடைய வாழ்க்கையில எதை காண்பிக்கிறது? முதலாவது, நாம் ஆழமாய் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 21 வரை. Book of Jeremiah chapter 6 verses 16 to 21. Luke chapter 10 21 and 22, 23, 24 and 25. இதை மட்டும் நீங்க திரும்பி வைத்துக் கொள்ளுங்க. இது வந்து நீங்க பார்க்கிற பொழுது இதற்குள்ளாக எப்படி தேவன் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், இளைப்பாறுதல் எப்படி நமக்கு கிடைக்கிறது. How we receive the rest into our life. தேவ ஜனங்களுக்கு இது இளைப்பாறுகிற காலம் அல்ல, இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கு. Praise the Lord. வேதம் சொல்லுது, இளைப்பாறுகிற காலம் இப்பொழுது அல்ல, இனி வருகிறதா இருக்கிறது. அப்ப இயேசுவாமி எப்படிப்பட்ட இளைப்பாறுதலை இன்றைக்கு எனக்கு கொடுப்பார்? Very small changes. We leave our burden and carry his burden into our life. என்னுடைய நுகம் இலகுவா இருக்கும். It is very light to carry on your life journey. உடைய வாழ்க்கை பிரயாணத்துல நம்முடைய சுமைகள் மிகுதியா இருக்கும், ஆனா இயேசு நமக்கு கொடுக்கிற சுமை இலகுவா இருக்கும். It's very light and comfortable to travel our life journey. இன்னைக்கு பார்க்கிற பொழுது சுவிசேஷத்துல ஒரு ரகசியமாய் பார்க்கிற பொழுது மிக தெளிவாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். இந்த வசனத்தை பார்த்து என்னோடு கூட சேர்ந்து 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள 28 எடுத்து பார்ப்போம். ஏன்னா தமிழிலும் ஆங்கிலத்தில் அங்க இருக்கு, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலாம். நீங்க வந்து இதை மட்டும் கூர்மையை கவனிக்கலாம். ஓகே, 11:28 and 29 இதை நீங்க கவனித்து பாருங்க. இப்ப இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும், ஆகையால் இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னால், இதற்கு மேலே இருக்கிற காரியங்களை பார்க்கணும். இதுக்கு மேல இருக்கிற காரியத்தை பார்க்கணும். இது வந்து ஒரு டைட்டில் கொடுக்கிறார், பிரேயர். ஒரு புத்தகத்தை எடுத்து வாசி பாருங்க, அது ஒரு டைட்டில் இருக்கும், இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும் டைட்டில். So prayer. Jesus prayed for the believers, those who followed him. அவரை பின்தொடர்ந்து வருகிற ஆத்துமாக்களுக்கு அவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு காரியங்களை பார்க்கலாம். 28 அப்படின்னா 24 பாருங்க, 24 பாருங்க, எங்க இருக்கு? ஓகே, நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவா இருக்கும் என்று சொல்லுகிறேன் என்றார். அந்த சமயத்துல இயேசு சொன்னது, பிதாவே, அங்கதான் ஸ்டார்ட் பண்றார், பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இனி சபையிலே நாம் ஒரு சிறு பிள்ளைகளாக தான் இருக்கிறோம், முற்றிலும் தேறினவர்களா இல்லை. ஏன்னு சொன்னா, இந்த கடைசி காலத்துல ஒரு சபை நடத்துவது என்பது, ஒரு சபை நடத்தப்படுவது என்பது
ஒரு சபையினுடைய ஊழியக்காரர்கள் ஒரு சிறு பிராயம் முதற்கொண்டு ரட்சிப்பின் அனுபவம் கடந்து வந்த உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட வசனம் தேவையா இருக்கிறது, எப்படிப்பட்ட வசனத்தின்படி அவர் நடக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இது கல்விமான்கள் இதை அறியவில்லை. They want to carry themselves. எல்லாவற்றையும் நாமே சுமந்து கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்தில் இயேசுவை தேடி வந்த ஜனங்கள் அநேகருடைய இருதயத்திலே பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, வியாதி இருந்தது, மரணத்தை குறித்த பயம் இருந்தது, ஒரு வரும் நாட்களை குறித்த கலக்கம் இருந்தது, தயக்கம் இருந்தது. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? Leave up all things and follow me. எல்லாவற்றையும் களைந்து போட்டுவிட்டு நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய், என்னை தேடுகிறவர்களாய், என்னை ஆராதிக்கிறவர்களாய் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது நான் இளைப்பாறுதல் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப இந்த வசனத்துடைய ரகசியத்தை பார்க்கிற பொழுது நம்முடைய பிரச்சனைகள் ஒரு நாளும் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது. ஒருவேளை பிள்ளைகளுக்கு நாம் ஆசையை சேர்த்து வச்சிட்டோம்னா அது வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்காது. ஒருவேளை சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாய் பெயர் எடுத்து விட்டா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. அது be a social worker and you can committed yourself for all the work, you cannot receive the rest in your life. Even நீங்க மகாத்மா காந்தி எடுத்துக்கொள்ளுங்க. தேச தந்தை, தேசத்திற்காக ஜீவனை கொடுத்தவர். கோர்ஸ் என்று சொல்லுகிற மனுஷன் அவரை சுட்டு கொன்றான், கொலை செய்தான். என்ன காரணம்? வெள்ளக்காரன் ஒன்னேதான் சொன்னான், இவரை சுடனா ஒரு நிமிஷம் போதும், ஆனா சுடல. இந்த மாதிரி ஆட்கள் வேணும்னு சொல்லிதான் இவ்வளவு காலம் நாங்க அவரை சிறையில கொடுத்து தண்டனை கொடுத்தோம். ஆனா இவர் கொல்லணும்னு நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்தில் கொண்டிருப்போம். ஆனா இத்தனை காலம் கட்டி காத்த இந்த மனிதனை, பரிசுத்தமான ஒரு மனிதனை, தேசத்திற்காய் உழைக்க வேண்டும் என்று இருதயத்தில் தீர்மானித்த இந்த மனிதனை ஒரே நிமிஷத்துல நீங்கள் கொண்டு விட்டீர்கள், நாங்கள் அல்ல. போகும்போது அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்டா தான். காந்தி அவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சுச்சா? என்ன சொன்னாரு? அந்த மனுஷனை விட்டுருங்க. இன்னைக்கு தீவிரமாய் இந்தியாவை பிடித்துக் கொண்டிருக்கிற RSS தீவிரவாதி தான் அந்த கோட்ஸ். உங்களுக்கு தெரியாது, அவன் எதுவும் செய்ய துணிஞ்சது. இஸ்லாமிய தீவிரவாதிகளை விட அவன் பயங்கரமானவன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். சபையாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதற்காக நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கணும். இப்ப நம்முடைய பாரம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு மனிதனை அழைத்து நாம் கேட்போம் என்று சொன்னால் அவன் நினைக்கிறான், என்னுடைய குடும்பம், என் பிள்ளை எப்படியாவது நான் திருமணம் செய்து விட வேண்டும், அந்த பாரம் எனக்கு இருக்கையா. என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும். நேற்று ஒரு மனிதனை சந்தித்தேன். அவர் சொன்னாரு, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுத்து கல்யாணம் பண்ணி விட்டுட்டேன். இப்ப என் பையன் படிச்சு புதுக்கோட்டையில பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு முதல்ல 1 லட்சம் கேட்டாங்க ஃபீஸ், இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சேர்த்து திரும்பி 80,000 ரூபாய்க்குள்ள வந்து ஒரு சாதாரண ஹோட்டல் சர்வர். சொல்றேன், என் மகனை குறித்து பாரு. இது யோசி நான் போய் சந்தோஷ் கிளினிக்ல அட்மிட் ஆகி படுத்துட்டேன். திடீர்னு மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டேன். என் பையனை குறித்த மாறும் எனக்கு அதிகமா இருக்கிறது. பையனுக்கு ஒரு வழி பண்ணிட்டேன்னா நான் சரியா, நான் நல்லபடியா இருப்பேன். நான் சொன்னேன், பையனை உள்ளத்துல நினைச்சுக்கிட்டேன், பையனுக்கு ஒரு படிப்பை கொடுத்து விட்டுட்டா இப்படி பாரம் நீங்கிருமா, அடுத்த பிரச்சனை வரும். இப்படி பாரங்களை நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். we carry our own burden all the time. ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? பாரத்தை என்ன செய்கிறார்? அவரு இறக்கி வைக்க சொல்லுகிறார். இறக்கி வைங்க, உங்க பாரத்தை இறக்கி வைங்க. உங்க பாரத்தை இறக்கி வச்சுட்டு, இந்த உலகத்துல நான் எதற்காக நான் உலகத்திற்கு வந்தேன், எந்த நோக்கத்திற்காக நான் வந்தேன், எந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியா வந்தேன், அவைகள் நிறைவேறும்படியாய், அவைகளை செய்து முடிக்கும்படியா. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது அடுத்த காரியம் பாருங்க. அடுத்த காரியம் சொல்றாருங்க, ஆம் பிதாவே, இப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்திற்கு பிரியமா இருக்கிறது. அடுத்து சொல்றாரு, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரை அறியார். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறிய முடியாது. அவர் வெளிப்படுத்தினா தான். அப்போ உனக்குள்ள அநேக பாரம் இருக்கிற பொழுது, வேதனை இருக்கிற பொழுது, துன்பம் இருக்கிற பொழுது, உன்னால அதோடு கூட சேர்ந்து இயேசுவை அறிகிற அறிவு உனக்குள்ள வராது. இந்த பிரச்சனைகளை இறக்கி வச்சுட்டா அடுத்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளலாம். இயேசு என்பது வாழ்க்கையில பிரச்சனை அல்ல, பிரச்சனைக்கு வழிகாட்டுகிறவர், பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டுகிறவர், வருகிறவர். அதற்காக அடுத்த காரியம் சொல்றார் பாருங்க, நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். எப்ப சொல்றாரு?
என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷன் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் என்று சொன்னால் என்ன ஆகும்? உக்ரைன் நாட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அவனை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே என்ன செஞ்சார்? அவரு ரஷ்யாவுக்கு போய் விளாடிமிர் புட்டின் அவர் புட்டினை போய் பார்க்கிறார். விளாடிமிர் போய் பார்த்தோம். அவன் சொன்னா நீங்க வந்து இருந்துக்கோ, அந்த சிறு பகுதி நான் மீட்டுக் கொள்ளலாம், உன்னை திரும்பி அங்க நான் சேவ் பண்றேன்னு சொல்லி விளாடிமிர் போய் என்ன செய்யறாரு? உக்ரைன் மேல யுத்தம் எடுக்க போகிறார். இப்ப நீங்க பெரிய கலவரம் வெடிக்க போகுது. என்ன செய்யலாம்? ரஷ்யாவுடைய படைகள் எல்லாம் உக்ரைன் நாட்டுக்கு வெளியே கடல் சுத்தியும் கிட்டத்தட்ட 40 போர் விமானங்கள், 30 கப்பல்கள் என்று சொல்லி பயங்கரமான பதட்டமான சூழ்நிலை. அந்த பக்கம் அவன் நின்றுட்டு இருக்கான் ரஷ்யாக்காரன், இந்த பக்கம் அமெரிக்காக்காரன் போர் பயிற்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப 2 பேர் இப்ப யுத்தம் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இல்ல, அமெரிக்காவுக்கும் ரஷ்யா. என்ன நடக்கும்? அமெரிக்காக்காரன் சொல்லுவான், என்னால ரஷ்யாவை அடிக்க முடியல, வாங்க இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் முதல்ல வரும், அடுத்தது கிறிஸ்துவ நாடுகள் உள்ள ஒன்னா சேர்ந்துக்கும். இவருக்கு நாடு சப்போர்ட் பண்ணுவா, மற்ற நாடுகள்லாம் சரி. இப்ப வந்து 2 பிரிவா யுத்தம் பண்ண போறாங்க. என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் இங்கே தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் ஆராதனை நடக்குமான்னு தெரியாது, எந்த சூழ்நிலை வரும்னு தெரியாது. அது சொல்றாரு, இப்போ உன் பிரச்சனையெல்லாம் இறக்கி வச்சுட்டு என் முகம் இலகுவாக இருக்கும். என்ன சொல்றாரு? நான் மனஸ்தாழ்மையும் மனசாந்தம் தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை கொண்டு ஏற்றுக்கொண்டு learn about me, என்னை கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுகிறார். You learn from me, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை அனுப்பின பட்டணத்தில் உலகத்தில் எதை சாதிக்க நினைத்தாரோ அதை நான் சாதிக்க விரும்புகிறேன். இந்த கடைசி காலத்தில் நீ கிறிஸ்துவுக்காக வைராக்கிய வார்த்தையோடு கூட அவருக்காய் எழும்பி நிற்கும்படியாய் வல்லமையான தீர்க்கதரிசியாய் அவருக்காய் நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபவீரனாய் மாற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து உன்மேல் வைத்திருக்கிற நோக்கம். உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவதல்ல, உன்னை ஒரு உயர்ந்த ஞானமுள்ள மனுஷனாய் மாற்றுவதல்ல, உலகத்தில் எல்லாவற்றை விட தலை சிறந்த மனிதனாய் உன்னை மாற்றுவதல்ல. நீ ஜெபிக்கிறவனாய், உபவாசிக்கிறவனாய், வேதம் வாசிக்கிறவனாய், தாழ்மையாய் இருக்கிறவனாய், கிறிஸ்துவின் முகத்தை உன்மேல் சுமத்துக் கொள்ளுகிறவனாய் நீ இருக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை இந்த காலை வேளையில் அழைக்கிறார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதை பாருங்கள் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே.
அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுவே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுவே. Turn the book of Jeremiah chapter 6 verses 16. Jeremiah தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Thus says the Lord, stand ye in the ways and see and ask for the old path. What is good way? And walk therein, and ye shall find rest for your souls. அது மாத்திரம். But they said, we will not walk therein. அதாவது நலமான வழி எது என்று நீங்கள் பார்த்து செய்யணும், அறிந்து கொள்ளுங்கள். வாசிக்கிறீங்களா? ஒரு 16 வாசிப்பீங்களா? வழிகளில் நின்று பூரண பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இவங்க ரொம்ப அழகா சொல்றாரு. வழியிலே நின்று பூர்வ பாதை, அது ரொம்ப அழகா வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது இந்த வழி, அதாவது பூரணமாய் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வழி அது. This is what important in spiritual life. ஆவிக்குரிய பிரகாரமா நான் பார்க்கிற பொழுது பல நேரங்களில் ஆண்டவரே நான் எப்படி நடக்க வேண்டும்? புதிய பாட்டுல எதை இயேசு சொல்லுகிறார்? எதை சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாங்க. கேட்கிற ஆண்டவரே உம்மிடத்தில் வருவதற்கு வழி எது? ஏன்னா இந்த வார்த்தை கேட்கிறார். நீங்கள் போவது, நீங்க பரலோகத்துக்கு போறீங்கன்னா பரலோகத்துக்கு எப்படி வர்றது? வழி தெரியாது. We don't know the way to heaven. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாட்ட போக முடியாது. முதல்ல இளைப்பாறுதல். இப்ப பிதாட்ட போகணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாய் you must know about Christ, then you learn from him. அவரிடத்துல அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் கற்றுக் கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியம். இந்த 17 பாருங்க. நான் உங்கள் மேல் காவலாளரை வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். முதல்ல சொல்றாரு, முதல்ல உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களோ நாங்கள் அதுல நடக்க மாட்டோம் என்கிறார்கள். சரி, எக்காலத்துக்கு செவி கொடுங்கன்னா நாங்க கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். எப்பவுமே சொல்லுவேன், ஒரு காரியம் சொல்லியிருக்கேன், என்ஜாய் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கேன். If you take the message, you must be very clear about two things, because we want, see, the conversation between those who preach and the believer, those who hear it, கேட்பவர்களுக்கும் அறிவிக்கிறவர்களுக்கும் உள்ள ஒரு ஆழமான ஒரு உறவு. கேட்கும்படியாக நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குள் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். வருத்தப்பட்டு வாழ்க்கையில வருத்தத்தோடு இருக்கும். நான் தான் இருக்கேன், வருத்தத்தோடு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, என்கிட்ட வாப்பா, வந்துட்டேன். அடுத்து என்ன செய்ய போறாரு? இளைப்பாறு கொடுக்க போறாரு. எப்படி இளைப்பாறு கொடுக்க போறாருன்னா, this conditional rest with condition. It is not love வந்து unconditional. இது ரெஸ்ட் வந்து with conditional. எழுதி கொள்ளுங்க. அதாவது வாழ்க்கையில பார்க்கிற பொழுது இயேசுவின் அன்பு ஒண்ணுதான், அன்கண்டிஷனல் லவ். ஒரு உலகத்தை பார்த்தோம்னா கொடுப்பது உண்டானால் கும்பிடு உண்டுமா, கொடுக்கிறவங்கள ஜனங்க கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இங்கே சொல்றாரு, நீ கொடுக்கவும் வேண்டாம், எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம், என் நுகத்தை நீ ஏற்று, அது இலகுவா இருக்கும். பிதா
எனக்கு கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாய் நீங்கள் போய் உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா உலகத்திற்கு வருகிற இயேசு உடைய தோள்களின் மேல் பிதா ஒரு நுகத்தை வைக்கிறார். ஆனா ஏசாமி உலகத்துக்கு வரும்பொழுது பார்த்தா எல்லாருடைய தோள்களிலும் ஒரு நுகம் இருக்கு. Every individual carrying their own yoke. இல்லையா? அப்படி சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து deny yourself and carry the cross. அப்படி சொல்றாரு, ஒருவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இல்லையா? அப்போ இந்த ஆவிக்குரிய பிரகாரம் பார்க்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது. ரைட்? அதை அதிகமா அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. பல முறை நான் பிரச்சனைகளை சொல்லிட்டேன். இன்னைக்கு அதை சொல்ல விரும்பல. ஏன் சொல்றேன்னா, everyone having the cross their own life. கேட்டு பாருங்க, என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ அதை ஏன் கேட்கிறீங்க பாஸ்டர்? அதுதான் உனக்கு சிலுவை உன் வாழ்க்கையில. இயேசு பாரமான சிலுவை எடுத்துட்டு போனார். பாரமான சிலுவை. ஆனா அந்த பாரமான சிலுவை அவருடையதல்ல, நம்முடையது. Which is carries, it is not belongs to Jesus Christ, it belongs to us. நமக்கு சொந்தமானதை அவர் சுமந்துட்டு போறார் பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு அவரு? நான் சுமந்ததுனால நீ சுமக்க தேவையில்லை, இறக்கி வச்சது. நான் வேடிக்கை சொல்லுவேன், ஒரு கிராமத்து மனுஷன் ஒரு பெரிய கூடையை எடுத்துட்டு ஒரு வியாபாரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு போறான். போகிற பொழுது ஒரு மாட்டு வண்டிக்கார அவர் பார்த்துட்டு சொன்னார், ஐயா உங்களை பார்த்தா இந்த வெயில்ல அப்படியே வேர்த்து ஒழுக இவ்வளவு பெரிய சுமையை தலையில வச்சுட்டு போறீங்களே, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, என் வண்டியில ஏறிக்கீங்க ஐயான்னு சொன்னான் அந்த வண்டிக்காரன். சரி ஏறிக்கணும்னா அவர் என்ன செஞ்சாராம், வண்டியை நிறுத்திட்டு அது பாட்டு ஒன்றுட்டு இருந்தார். ஆள் ஏறின பாரம் தெரிஞ்ச உடனே போனங்களையா அப்படின்னா போலாம். கொஞ்சம் தூரம் போன பிறகு வண்டிக்காரர் கேட்டாராம், ஐயா கூடையில என்ன வச்சிருக்கீங்க? திரும்பி பார்த்தா அந்த கூடையும் தலையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சரியா? வண்டிக்காரர் சொன்னாரு, நான் தான் உங்களை சுமக்கிறேன், நீங்க ஏன் அதை சுமக்கிறீங்க? இறக்கி கொஞ்சம் வைங்க ஐயா அப்படின்னா. நீங்க சபை அப்படித்தான் எல்லா தலையிலையும் ஒரு லோடு நான் பாக்குறேன். ஆதிக்குரிய கண் அவர் சொல்றாரு, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே, இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பெருமீனம் சுமந்து கொண்டாரே, இல்லையா? அப்படியே லைனா வரும். ஆனா என்ன செய்யணும்? இறக்கி வச்சு. அதாவது இப்ப கொஞ்சம் நெருக்கமா இருக்கு, பக்கத்துல இறக்கி யாத்திரை மேலேயும் வச்சுறாரு. உங்களுக்கு உங்க பாரத்தை இறக்கி கீழே வைங்க. ஏசாமியில கொடுத்து ஆண்டவரே நான் அவர் எப்படி எடுத்துக்குவார்? நீங்க இறக்கி வைக்கிற சாமின்னு சொல்லி பக்கத்து தலையில வச்சுறாரு. இது ஆவிக்குரிய சபை. அப்படின்னு அர்த்தம், உன் பிரச்சனையை அடுத்தவங்கள்ட்ட சொல்லாத, அவர்கிட்ட சொல்லு, பார்த்துக்கலாம். உன் பிரச்சனையே உன் பாரத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க, அவங்கனால அவங்க பாரத்தையே சுமக்க முடியல. இப்ப எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா சேர்த்து சொல்றாரு, என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகளே, என் மகளே. இல்லையா? ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்க்கிற பொழுது இந்த அதாவது ரெண்டு காரியம் பாரு. இறக்கி வைக்கன்னா இறக்கி வைக்க மாட்டோம், இந்த வழியில நடவுங்கள், நடக்க மாட்டோம். அடுத்து சொல்றாரு செவி கொடுங்கன்னா செவி கொடுக்க மாட்டோம். என்ன செய்யறது இப்போ? இதுதான் கடைசி காலம் பாருங்க. அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் பார்க்கிற பொழுது அடுத்த வசனம் பாருங்க, 18வது பாருங்க, 18 எடுத்து கூட பாருங்க, 18. என்ன சொல்றாரு? ஆகையால் ஜாதிகளை கேளுங்கள், சபையே வந்துருச்சா? இங்க எப்போதும் ஒரு பிரசங்கத்தை எடுத்தோம்னா அதை எழுத முடிக்கணும், சபையில முடிக்கணும். ஆராதனைக்குள்ள வந்துட்டோம்னா ஆராதனையை கொண்டு வரணும். கொண்டு வரலைன்னா அது ஆராதனை செய்தியா இருக்க முடியாது. இல்லையா? பிரச்சனைகளுக்காக நிறைய கூட்டம் இருக்கு,
சுகமாக்குற கூட்டம், பேய் ஓட்டுற கூட்டம், பிசாசம் ஓட்டுற கூட்டம், பிரச்சனை அறிக்கை வைக்கிற கூட்டம் நிறைய இருக்கு. ஆனா இது சபை. சொல்ற சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள்ளுங்க. பூமியை கேள், ஜனங்களின் வார்த்தையை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடார்கள். என்ன சொல்றாங்க? வெறுத்து விடுகிறாங்க. ஆனால் அவர்கள் மேல் நான் அவர்களின் நினைவுகளை பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன். நீங்க இந்த ஜனமா இருக்க கூடாது. அதனால டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு லூக்கா ஓடிடும், 10ஆம் அதிகாரத்துக்குள்ள ஓடிடும். ஏன்னா இந்த ஜனங்க முரட்டாட்டமா இருக்கிறாங்க. இங்க எரேமியா தீர்க்கதரிசி அந்த நாட்களிலேயே பார்த்துட்டாரு, சொல்றாரு உனக்கு இறைப்பான்கள் கொடுக்கிறேன் மகளே வா வான்னு கூப்பிடுறாரு. ஆனா யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, நடக்கவும் மாட்டேங்கிறாங்க. இவங்க ஒரு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவும் மாட்டேங்க. என்ன சொல்றாங்க? நீங்க செய்யறதெல்லாம் சொல்லுங்க, நாங்க செய்யறதான் சொல்லுங்க. ஒரு வாலிப பையன் என்னுடைய சபைக்கு வந்தான். அவனுக்கு வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை. எப்பொழுதுமே அவனுடைய நினைவுகள் பார்த்தீங்கன்னா எதையாவது கையில கிடைச்சிருந்து மண்டையில் அடிச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எது கையில கிடைக்கிறது மண்டையில் அடிச்சுக்குவோமா. ஒரு நாள் நல்லா ஒரு அவங்க அப்பா ஸ்கூட்டர் ஏதோ டைப் பண்ணிருக்கிற பஞ்சர் போடுறதுக்கு ஸ்பேனர் இருந்திருக்கு, எடுத்து மண்டையில் அடிச்சுட்டான், ரத்தம் கொட்டுது. அப்படியே ஏன் அப்படி பண்றான் டாக்டரால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் அவனை கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு என்னுடைய சபைக்கு கொண்டு வந்தான். கட்டு அவ்வளவு பெரிய கட்டோட கொண்டு வந்தான். தம்பிகிட்ட கேட்டேன், ஏன்பா எதற்காக இந்த பிரச்சனை உனக்கு? நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே அந்த குடும்பத்தார் சொல்றாங்க, பாருங்க ஐயா, நல்ல காரியங்களை சொல்லணும், நல்ல காரியங்களை நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை நல்ல கிறிஸ்தவத்துக்குள்ள அனுப்பணும்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா இவன் திடீர்னு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நோட் எடுத்து அடிச்சுக்குவான். நல்லவேளை காம்பஸ் கையில கிடைக்கல, இவங்களை ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்க மாட்டோம், பூரா எதுவும் கொடுக்க மாட்டோம். இவனை பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா இருக்கு பாருங்க. நான் சொன்னேன், இந்த பையனுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். ஒரு புதன்கிழமை ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். நீங்க காலையில உபவாசமா குடும்பத்தார் எல்லாரும் வாங்க. நான் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை தேவ ஆவியை வெளிப்படுத்தி நான் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் தீர்த்து கொடுக்குறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, 1:30 ஆச்சு, 2 மணி ஆச்சு. சரி நான் கிளம்பிடலான்னு சொல்லி என்னுடைய தம்பி வந்தா சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அப்புறம் தம்பி ஸ்டாலின் அங்க இருந்தார். அவர்கிட்ட சொன்ன, நீ பாத்துக்கப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் காருகிட்ட வந்துட்டேன். அவசரமா போன் பண்ணி, பாஸ்டர் கிட்ட வந்துட்டோம், நீங்க போயிடாதீங்க. வந்து பார்த்தா இங்க ஒரு கயிறு, இங்க கையில ஒரு கயிறு, இங்க ஒரு கயிறு, கழுத்துல ஒரு கயிறு, பட்டா போட்டுட்டு வாரான். கிறிஸ்தவன். யாரு? ஒரே ஜாதி இல்ல, கிறிஸ்தவன். அப்ப கேட்டான், என்ன அதெல்லாம் வேஷம் அப்படின்னு. அவர் சொன்னாரு, என் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் சொன்னாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் அவனுக்கு விபூதி அடிச்சு சொன்னாரா, இப்ப எந்த கை அடிக்குது அந்த கைக்கு ஒரு கைத்து கட்டி. நான் சொன்னேன், அந்த மாதிரி நடக்குதுன்னா டாக்டருக்கெல்லாம் இவ்வளவு கயிறு வச்சிருக்கும் இல்லையா? போனோம்னா கட்டி விட்டுட்டு காசு வாங்கி எவ்வளவு போட்டு அனுப்ப வேண்டியதானே. பெங்களூர்ல கயிறே கிடைக்க நம்ப மாட்டீங்க நீங்க. வந்தாங்க, என்னமா பிரச்சனை, என்ன விஷயம் அப்படின்னு. இல்ல ஜெபம் பண்ணலாம். எதுக்கு ஜெபம்? உனக்கு கட்டியிருக்கீங்கல்ல, சரி அவதான் பார்க்கலாம், நீங்க போயிட்டு அடுத்த புதன்கிழமை வாங்க. அது இப்ப நான் சொல்ல முடியாது, அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, நீங்க கிளம்புங்கன்னு இருக்கேன். பிரச்சனையா ஏசாமியிட வந்துட்டியா, அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டியா, திரும்பி யாரையும் போவார். தெளிவா சொல்றேன், சபைக்கு நான் சொல்லுகிறேன். ஏன்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் ஒரு கல்லோ மண்ணோ இல்ல, காதிருந்தும் கேட்காதவர் இல்ல, வாயிருந்தும் பேசாதவர் இல்ல, கண்ணிருந்தும் காணாதவர் இல்ல, அவர் ஜீவன் உள்ள தேவன். சொல்லுங்களேன், அவர் ஜீவன் உள்ள தேவன். வேதம் சொல்லுது, அவர் உயிரோடு எழுந்த தேவன். ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தேவன் அவர்தான். உனக்குள்ள நீ ஜீவன் இருக்கா, அவர்தான் தேவன். மரித்தோருக்கும் மௌனமா இருக்கிறவனுக்கு அவர் தேவன் அல்ல. மரித்தோடு மௌனமா இருக்கிறவர்கள் தேவனை துதியார்கள். நீங்களோ ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவரை ஆராதிக்கிற நாம் கடந்து வருகிற பொழுது பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், சங்கடங்கள், எதிர்ப்புகள் எதுவானாலும் சரி நாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விடுவோமானால் அவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அங்க 20ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க.
verses 20. என்ன சொல்றாங்க? ஆகிலும் அநேகருக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க, அந்த சந்தோஷம் வேண்டாங்கிறார். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். உங்களுக்கு சில நேரங்களில் we are controlled by the evil spirit. We are controlled, we are sometimes we are controlling the evil spirit. அடுத்து சொல்றார், அந்த வேளையில இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாடகருக்கு வெளிப்படுத்தினபடி அவனை சோதரிக்கிறேன். இப்படி செய்வது உடைய திருவுள்ளத்திற்கு பிரியமா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர குமாரனை இன்னார் என்று ஒருவரும் அறிய முடியாது. அவர் யாரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவங்களுக்கு அதை கொடுக்கிறார். அடுத்த கதை சொல்றாரு, பின்பு நம் சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் காலம் பாக்கியம் உள்ளது. நீங்க பார்க்கறது அநேகர் பார்க்க போறாங்க. உன் கண்கள் காண்கிறதை அநேகர் காண போறாங்க. அந்த கண்கள் பாக்கியம் உள்ளது. ஏன்னா இனி நம்ம இறக்கி வச்சுட்டு திரும்ப நீ வீட்டுக்கு போகும்போது நீ சொல்லலாம், என் வாழ்க்கையில இத்தனை காலம் என் கண்கள் பிரச்சனைகளை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்துச்சு, வேதனைகளை மட்டும்தான் என் கண்கள் பார்த்துட்டு இருந்துச்சு, என் காதுகளில் வந்த செய்திகள் பூரா துர்செய்திகள், போராட்டத்திற்குரியவைகள், என் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்திற்கு ஏற்றவைகளா இராதவைகள் என்று சொல்லி பல நேரங்களில் அங்க குழப்பத்தோடு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலங்களில தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். Book of Ephesians. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி பார். Ephesians 3:3 பார். கொஞ்சம் தமிழ்ல வாசி. அது என்னவென்றால், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடல் சுதந்திரமுமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் என்னது காரியது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், the promise to the people, those who believe Christ, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அது பாருங்க, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடல் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்கள். அப்பதான் அதை மாத்தி வைக்க முடியும். நம்முடைய சுமைகளை யார் மேல வைக்கிறோம்? இயேசு மேல. இயேசுடைய சுமையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ அவருக்குள்ள ஒரே சரீரமா இருக்கணும். வேதம் சொல்றது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். we carry others burden. ஒரு பிரச்சனையோட வராங்கன்னு சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறதுக்காக என்ன செய்ய முடியாது, அவங்க பிரச்சனையை நான் ஏத்துக்க முடியாது, பட் இறக்கி வைக்கணும். praise the lord. நான் சொன்னது விளங்குது. ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட வரான்னா இதுதான் டெக்னிக். இயேசு என்ன சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள் நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஏன்னா இயேசு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, சுமந்துட்டார். இப்போ உன் பாரத்தை எடுத்து வைக்கிற சூழ்நிலையில இல்ல இயேசு. புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு சபையில என்ன நினைக்குதுன்னா, அநேகருடைய வாழ்க்கையில ஊழியத்துல ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர் தெரியுமா? ஏன் பிரச்சனைகள் வருது தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் வாழ்க்கையில போராட்டம், ஒரு விடுதலை இல்ல, ஒரு தெளிவு இல்ல, ஒரு அற்புதங்கள் நடக்கல, ஒரு அதிசயம் நடக்கல. ஏன் தெரியுமா? என்ன நடக்குது? ஒரு மனுஷன் கிட்ட ஜெபிக்க வரும் பொழுது அதை இறக்கி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. You cannot carry, but you have to be dropped somewhere else. மற்ற இடத்துல அதை போட்டு விட வேண்டும். அது எங்க இறக்கி வைக்கணும் அங்க இறக்கி வைக்கணும். நாம என்ன செய்யணும்? கவலைப்படாதீங்க சிஸ்டர், உங்களுக்காக நான் பாரத்தோட ஜெபிக்கிறேன். என்ன சொல்றோம்? உங்களுக்காக நான் பாரத்தோட ஜெபிக்கிறேன். அந்த பாரத்தை நம்ம தூக்கிக்கிறோம். என்ன ஆகும்? ஒரு 10 பேர் இறக்கி வச்சா என்ன ஆகும்? நான் நடக்க முடியாது வாழ்க்கை. புரியுது உங்களுக்கு? இதனால கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இறக்கி வைக்கணுமே இல்லாம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்ன சொல்றாரு இயேசு? என்ன சொல்றாரு? 11:28 அவங்க பிரச்சனை ஒரு பக்கம். ஏன்னா ஏற்கனவே நான் இயேசுவை சுமந்து கொண்டு இருக்கிறேன்,
இயேசுவின் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். இயேசு எனக்கு ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய தீர்மானத்தை வாழ்க்கையில முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய தெளிவான வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா மற்றவருடைய பிரச்சனைகளை நான் ஏற்றுக்கொண்டு, மற்றவருடைய பிரச்சனைகளை நான் சுமந்து கொண்டு, என்னுடைய கிறிஸ்து எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் இழந்து விடக்கூடாது. விளங்கிக் கொள்ளுங்க. நேத்து சில காரியங்களை கற்றுக் கொடுத்த நேத்து சக்சஸ்ஃபுல் லீடர்ஷிப், அதாவது ஒரு வெற்றி உள்ள அப்பா அம்மாவா எப்படி இருக்காங்க நேத்து சொல்லி கொடுத்தேன். ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர், ஒரு கணவன், ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னா how he should be a successful husband. ஒரு வைஃப் இருந்தா how you should be a successful wife. Maybe a children, how you should be a successful sons and daughters. Leadership, how successful leadership, இதான் நேத்து சொல்லி கொடுத்தேன். ஆனா நேற்று தேவ ஆவியானவர் எனக்கு தெரியும் அநேகரை தலைவர்களாய் மாற்றியிருக்கிறார், வெற்றி உள்ள தலைவர்களை மாற்றியிருக்கிறார் நேற்று தினத்தில். But many of them lost the grace of God. ஏன்னா சில நேரங்களை நான் பார்ப்பேன், பிரச்சனைகள் அவங்க இறக்கி வைக்க விரும்பல. அவங்க பிரச்சனைகளை இறக்கி வைத்திருந்தாங்கன்னா அவங்க சுலபமா இந்த லீடர்ஷிப் எடுத்துக்கொள்ளும், வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெற முடியும் இல்லையா? ஓட்டப்பந்தயத்து வீரர் வசனம் என்ன சொல்லுது? ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிறவன் எல்லாம் ஓடுவான், ஆனா எல்லாரும் ஜெயிக்க முடியாது. வெற்றி பெறுகிறவன் கிரீடத்தை பெறுவான். அவங்க உலகத்தில் உள்ளதற்காக ஓடுறாங்க, நம்ம ஜீவ கிரீடத்தை பெறும்படியா ஓடுகிறோம். ஓடுகிற பொழுது I cannot carry my burden along with me. என்னுடைய பிரச்சனைகள் எடுத்துட்டு என்னால ஓட முடியாது, நான் இறக்கி வச்சுட்டு தான் ஓடும் இல்லையா? பல நேரம் புரிய நீ பாக்குற ஏரோப்ளைன் எடுத்துக்க, அது எவ்வளவு கனமான ஒரு பொருள் இல்லையா? ஏரோப்ளைன் பெரிய ஹெவி மெட்டல். ரெண்டாவது எவ்வளவு பேசஞ்சர் போறாங்க. இப்போ நீ மலேசியா பிளைட்ல 229 people, 229 பேரை சுமக்குது, 229 பேருடைய லக்கேஜ் சுமக்குது இல்லையா? அப்ப அவ்வளவு எடுத்துட்டு மேல பறக்கணும்னா இந்த பிளேன் ஒரு ஆபத்தே இல்லாம ஒரு இதை நம்ம வீட்டுல கேட்டு சேர பாருங்க, அந்த மாதிரி ஒரு மெட்டல்ல பண்ண முடியுமா? ஹெவி மெட்டல்ல பண்ண முடியுமா? எவ்வளவு லேசா இருக்கணுமோ அவ்வளவு உயரமா அவ்வளவு வேகமா பண்ணும். அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில இயேசு சொல்றாரு, என் நுகம் லகுவா இருக்கும். அவர் நம்ம மேல இறக்கி வைக்கிறாரு பாருங்க, அது இறக்கி வைக்கிறது நீ சுமக்க வேண்டாம், அது உன்னை சுமக்கும். கிறிஸ்துடைய நுகம் என்ன செய்யும்? நமக்கு பாரமா இருக்காது, லகுவா இருக்கும். என்ன அர்த்தம்? It carries you. You no need of carry that. It will carry you. Praise the Lord. அந்த நுகம் இயேசு என்ன செய்றாரு? அந்த நுகத்தை உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை ஜனங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கு, ஜனங்கள் உன்னை புரிந்து கொள்வதற்கு தான் அதை செய்கிறார். அப்போ வருத்தம் என்கிற வார்த்தை, வருத்தம் என்கிற வார்த்தை ஆவிக்குரிய பிரகாரம் எபிரேய பாஷையில சொல்லுகிற பொழுது unwanted, it is not needed for your life. என்ன சொல்றது? உங்கள் உயரத்தை ஒரு முழம் கூட்ட முடியுமா? ஆகையால் கவலைப்படாது, உடைக்காக கவலைப்படாதீர்கள், உணவுக்காக கவலைப்படாதீர்கள் சொல்றாரா இல்லையா? அது ரெண்டு காரியம் சொல்ற. உணவுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, are you have the burden about your food? சொல்றாரு, ஆகாயத்து பறவை அவைகள் விதைப்பதில்லை, களஞ்சியத்துல சேர்ப்பதில்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிறவர் உங்களை பிழைப்பூட்டுவார். உடைக்காக கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்களை பாருங்க, சாலமோன் ஞானி முதலாவது அப்படி ஒரு அழகானதை உடைக்கிறதில்லை. ஆகிய உடைக்காக கவலைப்படாதீங்க. அப்ப என்ன கவலை? சாப்பாட்டுக்கும் கவலை இல்லை, துணிமணிக்கும் கவலை இல்லை, வேற என்ன கவலை கேட்கிறது? ஒரு சபையில உங்களை பார்த்து கேட்கிறது, என்னம்மா பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை? அப்ப அந்த பிரச்சனை மாற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். You have to carry the yoke of Christ. It is very light and carry you all the days of your life. உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் அது உங்களை நடத்தி செல்லும் என்பதில் எந்த ஒரு கவலையோ ஒரு பிரச்சனையோ இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம்
வசனம் 6 தொடங்கி பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 8ஆம் வாசி 6 தொடங்கி பாருங்க. நல்ல கவனிங்க. ஏன்னா இந்த கடைசி காலம், இப்ப நீங்க பிரச்சனைகள் இல்லைன்னா தான் வேதத்தை அறிய முடியும். சில மாதங்கள் முன்பு ஒரு குடும்பம் இடத்துல ஜெபிக்க வந்தாங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டேன். நான் சொன்னேன் 11 மணிக்கு செவ்வாய்க்கிழமை ஹால்ல இருக்கணும். அவன் சொல்லிட்டாங்க 1/2 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணிட்டோம். வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க 2 பேரும். வசனங்களை நான் தொண்டை கிளிய கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 மணி நேரம் வசனத்தை ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். தடை இல்லாம ஆவியானவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அவங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் தலை குனிஞ்சது. அவங்க மேல தலை எடுத்து கூட பார்க்கல. அவங்க கவனிக்கிறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வந்துருச்சு. கூட்டம்லாம் முடிந்தது. 2 பேரையும் ரூம்குள்ள கூப்பிட்டேன். 2 பேர் கண்களையும் தண்ணி. ஐயா ஜெபிப்பீங்களா? உட்காருங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்புறம் நான் கேட்டேன், செய்தியை கவனிச்சீங்களான்னு கேட்டேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா எங்க பிரச்சனையை சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும், செய்தி கேட்கிற மனநிலைமையில நாங்க இல்லை. We are not in the position to receive the word of God. நண்பருக்கு என்று ஒரு கையெழுத்தை போட்டுட்டாரு. 80 லட்சம் ரூபாய்க்காக வீடு, காரு, நகை, நட்டு எல்லாம் போயிருச்சு. வட்டிக்கு மட்டும், வெறும் வட்டி. கட்ட வேண்டிய தொகை அப்படியே இருக்கு. 2 பேரும் முடிவு பண்ணாங்களாம் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி. கடைசியாக அவங்களுடைய பூர்வீக சொத்து ஒண்ணு இருக்கு. பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துச்சுன்னா அது வித்தா ஏதோ ஒரு அமௌண்ட் ஒரு 60-70 லட்சம் வரும், கொடுத்துட்டு அவங்களோட செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க இந்த இடத்துக்கு அதை ஜெபிக்கிறதுக்கு ஏதாவது முகாந்திரம் கிடைக்குமான்னு சொல்லி அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. கணவன் மனைவி. யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய பிரகாரமாய் நான் சொன்னேன், ஐயா நீங்க பண்ற காரியமே ஒரு கான்செப்டே வேற மாதிரி இருக்கு. எங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது உன் பிரச்சனையை கேட்டு விடுவிப்பதல்ல, நீங்க சத்தியத்தை அறிவீர்களா, சத்தியம் உங்களை விடுதலையாகும். சொல்லுங்க. அப்போ உன் வாழ்க்கையில நீ கடந்து வருகிற பொழுது உன் பிரச்சனைகளை நீ சுமந்து கொண்டு உட்கார்ந்துகிட்டு இந்த இடத்துல சபை முடிந்த உடனே ஊழியக்காரர் ஜெபிப்பாரு, எனக்கு விடுதலை கொடுப்பாரு நினைச்சா the concept is wrong. வேதம் என்ன சொல்லுகிறது? நீ எல்லாத்தையும் இறக்கி கீழே வச்சுட்டு சத்தியத்தை அறிந்து கொள், அந்த சத்தியம் உன்னை விடுதலையாகும். Praise the Lord. நீ ஆவிக்குரிய பிரகாரமாய் நான் சொல்லுகிற காரியம் தான். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கட்டும், படியில் இறக்கி வச்சிரு, ஏறும்போது இறக்கி வச்சிரு. என்ன தோல்வியாக இருந்தாலும், எந்த எதிர்ப்புகள் இருந்தாலும், எந்த நிந்தை அவமானங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் இறக்கி வச்சுட்டு நீ வெறுமையா உட்கார். அவருடைய வார்த்தைகளால் நிரப்புவார். போகும் பொழுது ஒரு சமாதானத்தோடு நடத்துவார். உன் பிரச்சனையை நீ மாற்றிக்க முடியும். It is not ideology. வேதம் it is a theology, it is not ideology. புரிஞ்சுக்க. வேதத்தை எப்படி படிக்கணும்னா according to the theology. What is the meaning of theology? Doctrine of God. நமக்கு தேவத்துவம் என்பதற்கு ஒரு உபதேசம் இருக்கிறது. நீங்க அந்த உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமே அல்லாமல் உங்களுடைய யோசனைகளால் அதுவும் அவர்தான் செய்றார். அவர் இன்னொரு பேர் இருக்கு. He is a doctrine of God as well as he is a counselor. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசானா வல்லவரே
Praise the Lord. இப்போ பல நேரங்களில் எப்படி நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்பது, இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்று நீங்க பார்க்கிற பொழுது, சில ஆண்டுகள் முன்பு ஒரு மருந்து கம்பெனிக்கு நான் கடந்து போயிருந்தேன். பெங்களூர் ரொம்ப ஃபேமஸ் மெடிக்கல் கம்பெனி, வெல்கம் பிராண்டுடைய என்ன சில மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கணுமா இருந்துச்சு. இப்போ தும்கூர்ல இருக்கிற அந்த இடத்துக்கு நான் போக வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ அங்கே வருகிற மனிதர் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பராக இருந்தார், வெரி க்ளோஸ் அசோசியேட்டட் வித் மீ. இப்போ அவர் சொன்னார் வந்து பாருங்கன்னா, நான் நினச்சேன் அந்த கவுண்டரோட ரிசப்ஷனோட போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம்னு யோசிச்சேன். அவர் சொன்னார், யூ வாண்ட் டு சி மை மெடிக்கல் கம்பெனி, மருந்து கம்பெனியை பார்க்கணுமா, யூ வாண்ட் டு சி ஹவு டு பி ப்ரிப்பேர் த மெடிசன்ஸ். சொன்னேன், எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. உள்ள போனோன்னு நம்ப மாட்டேங்க, பேண்ட் சட்டையும் கழட்டி வச்சுட்டாங்க. இங்க இருந்து பேண்ட்டை மாட்டி விட்டாங்க, தலைக்கு ஒரு குள்ளா போட்டு இழுத்து கட்டியாச்சு, மூக்குக்கு ஒரு அது ஒரு கவர் பண்ணிட்டாங்க, அப்படியே ஒரு இதுக்குள்ள கொண்டு போற மாதிரி கொண்டு போனாங்க. எல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க, வேலை செய்யறோம் அவ்வளவு பேர். அப்ப நான் கேட்டேன், எதுக்காக இவ்வளவு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, நீங்க வெளியிருந்து வரும் பொழுது உங்க சட்டைகள்ல உங்க பேண்ட்டுகள்ல சில இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுகிற சில காரியம் இருக்கும், அதை நாங்கள் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். இது போட்டுக்கிட்டா உங்களுக்கும் சேஃப்டி எங்களுக்கும் சேஃப்டி. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஏசாமி சொல்றாரு, உன் பிரச்சனையோட நீ வந்தா அது பரலோகத்தையும் கெடுத்துடும். அதனால இறக்கி வச்சுட்டு நான் கொடுக்கறத போட்டு உனக்கும் நல்லது எனக்கும். இதுதான் வாழ்க்கை. என்ன செய்யணும், என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய வேதனைகள், என்னுடைய பாடுகளை நான் சுமந்துட்டு போக முடியாது. அதை வச்சுட்டு இயேசுவையும் சொல்ல முடியாது. If I have the burden, I cannot preach the word of God. I leave up all things to God's feet. He will anoint me and use me mightily in all His direction. More than my expectation. நான் எதிர்பார்ப்பதற்கு மேலாக, நான் விரும்புவதற்கு மேலாக, நான் நினைப்பதற்கு மேலாக அவர் என்னை பயன்படுத்த அந்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். வாசி பாருங்க, தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அவன் தன் காலத்துல வெளிப்படும்படி இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கேட்டின் மகன் வெளிப்பட போகிறார். அவனை பெருசுகிறார். கொஞ்ச காலம் தேவன் அவனை தடை செய்திருக்கிறார். ஏன்னா he will use many tactics to disturb the Christianity, real Christianity. அதற்காக இயேசு என்ன செய்றார், அவனை தடை பண்ணிட்டு உங்களை என்னை ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து சொல்றது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகை பிரசன்னத்தினாலே நாசமாக்குவார். Praise the Lord. அவன் எதை அறிவிக்க வேண்டும், எதை நீ சொல்ல வேண்டும் ஜனங்களுக்குள்ள, இது அடுத்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஆழமான ரகசியம் இருக்கு பாருங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் மாத்தி இறங்கி வச்சிடாதங்கிறது. அற்புதம் செய்கிறவன் எல்லாமே அவரால் உண்டாகும் நினைக்காதீங்க. புரியுது உங்களுக்கு? அவன் கேட்டின் மகன் என்ன செய்வான், அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் அடையாளங்களாலும் தன்னை வெளிப்படுத்தும். அதுக்கு நீங்க எக்ஸாம்பிளா ஒரு மோசே காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மோசேயுடைய நாட்களிலே அது பாருங்க, மோசே எடுத்துக்கிற சப்ஜெக்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, he is having the burden towards the people those who in slavery. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசேக்கு ஒரு தேவன் ஒரு பாரத்தை கொடுக்கிறார். மோசே, என் ஜனத்தினுடைய கூக்குரல் என் சமூகத்தில் எட்டினது. என்ன சொன்னாரு, ஆகையா நீ புறப்பட்டு போய் என் ஜனங்களை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல விடு. அதற்காக தான் உங்களை என்னையும் கூப்பிடுறேன். மோசே என்ன சொன்னார் தெரியுமா? ஆபிரகாமை கூட கர்த்தர் அழைக்கிறார். என்ன சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அப்படின்னாரா? 12 என்ன சொல்றாரு ஆபிரகாம் பார்த்து, என்ன சொல்றாரு, ஆபிரகாமே உன் தேசத்தை விட்டு, ஏன்னா it belongs to him, leave off your country. அடுத்தது, your fathers, உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தை இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எல்லாத்தையும் விட்டுட்டா எப்படி போவான்? பிதாவோடு போ. எதுவும் அவனோட வராது.
விழுந்தவங்களுக்கு அங்க ஒரு காலிங் இருக்கு, அங்க ஒரு அழைப்பு இருக்கு. இப்ப ஆபிரகாமை பார்த்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஆபிரகாமே என்னிடத்தில் வா, நான் இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து கூப்பிடுறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். அடுத்து சொல்றார், மோசே பார்த்து சொல்றார், மோசே உனக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இருந்துச்சு, இப்ப அந்த வைராக்கியம் உனக்குள்ள இல்ல. ஆனாலும் சரி, நான் இப்ப என்ன செய்யற, ஆடு மேய்க்கிறது சாதாரண காரியம் இல்ல. அவன் ஆடு மேய்க்கும் போது சொல்றாரு, அதுல இருந்து இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் உனக்கு. I will give you rest, not the rest which given by the world, it is eternal. நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள நான் உன்னை கொண்டு போவேன். அப்படின்னு சொல்றாரு, நான் கோபத்துல இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு இவர்களை கோபத்துல ஆணையிட்டேன் சொல்றாரா இல்லையா? அப்ப யாரை பார்த்து ஆணையிடுகிறார்? கீழ்ப்படியாத ஜனங்களை பார்த்து, முரட்டாட்டமான ஜனங்களை பார்த்து, அவருக்கு செவி கொடுக்காத ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது என்று என் கோபத்தில் ஆணையிடுகிறேன். வசனம் இருக்கா இல்லையா? இப்ப பல நேரங்களில் பார்க்கிற பொழுது, இப்படிப்பட்ட அழைப்பை தேவன் கொடுக்கிற பொழுது, you cannot carry your wisdom. Maybe a preaching, you cannot carry your knowledge. Even teaching, you cannot carry your wisdom. If you do something, not your mind, அத சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலும். அப்போ பலன் உன்னுடைய பலன் அல்ல. ஆனா யோசுவா சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட போனா, மோசே எப்படி யோசுவாவை நடத்தினா, யோசுவா சொன்னா, யோசுவா நான் வரும்போது ஒண்ணு இல்லாம வந்தேன், அது கூட நான் தான் கேட்டேன், அந்த கோடை கொடுங்கன்னு, அடையாளத்தை கொடுங்கன்னு நான் தான் கேட்டேன். ஆனா இயேசு அனுப்பும் போது எதுவுமே தேவையில்லை. யோவான் சானகன் எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் சானகனை போல தாயின் கருவிலே பிறந்தவர்களிலே யோவான் சானகனை போல ஒருவரும் இல்லை. ஏன்னா he is having the burden about the people. ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். யோவான் சானகன் is a heavy burden about the people. வைராக்கியமான ஒரு ஊழியர், அவனை போல ஒருவரும் இல்லை. ஆனா அந்த யோவான் என்ன கொண்டு வந்தார்? என்ன கொண்டு வந்தார்? he sent before, அவ்வளவுதான், முன்னாக அனுப்பப்பட்டவர். எதுவுமே கொண்டு வரல. என்ன கொண்டு வந்தார் அவரு? சொல்லுங்களா? யோவான் சானகனுக்கு என்ன இருந்துச்சு? ஒட்டக மயிர் தரித்த ஆடை. சாப்பாடு என்ன? சாப்பாடு என்ன? காட்டுத்தேன். ஆனா வெட்டுக்கிளின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். ஏன் வெட்டுக்கிளின்னு சொல்ல மாட்டாங்க? that is a fruit. ஓகே, அதனால புரிந்து கொள்ளுங்க. அதை சாப்பிட்டு அவன் எதை பத்தி குழப்பம். 3 காரியம் வாழ்க்கையில நமக்கு பாரத்தை கொண்டு வரும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். ஒரு கவலைப்படுறோம், அந்த 3 தான் இருக்கு பாருங்க. என்னங்க ஏன் கவலையா இருக்கீங்க? வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, சொந்த வீட்டுக்காரன் வீட்டு சொந்தக்காரனுக்கு ஒரு வீடுன்னா நமக்கு நிறைய வீடு இருக்கு. கவலைப்படாது. ஹலோ, புரியுது உங்களுக்கு? அடுத்த வருஷம் வந்து ஒரு ட்ரெஸ் வர 2 ட்ரெஸ் கொடுத்துறோம், அதுக்கு கவலைப்படாது. கிறிஸ்துமஸ் போடுற பிரியாணியை வாரம் சண்டையை பிடிச்சோன்னா போட்டுருவோம், அதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்போ கவலைங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 3. ஒண்ணு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இந்த 3 பத்தி கவலைப்படாத ஆளு யோவான் சானகன். எங்க இருந்தாரு? வனாந்திரத்துல. எதை சாப்பிட்டாரு? காட்டு தேனை சாப்பிட்டு, வெட்டுக்கிளியை சாப்பிட்டு இருந்தாரு உங்க பாசையில. 3வது எதை உடுத்திக்கிட்டாரு? துவைக்க வேண்டாம், ஒட்டக மயிர் இல்லையா, எடுத்து கட்டிட்டாருன்னா அவரு போயிட்டே இருப்பார் பாருங்க. ஆனா ஜனங்க அவரை பார்த்து பயந்தாங்க. இந்த 3 கவலை இல்லாத ஒரு மனுஷனா கிறிஸ்துவ உண்மையான ஊழியக்காரனா இருக்க முடியும். ஹலோ, எண்ணத்தை புசிப்போம், சபை முடிஞ்சு வீட்டுக்கு போனோம். பிள்ளை பர்த்டே, எண்ணத்தை உடுத்துவோம், வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லிட்டான், எங்கே போவோம்? ஆனா அந்த 3க்கு கவலைப்படாதீங்க சார். வருத்தப்பட்டு பாரம், 3 குறித்து வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிற மகனே, மகனே நீ கவலைப்படாத, என்கிட்ட வா. என் பிதா முதல் சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கு, உனக்காக ஒரு சரத்தை ஆயத்தம் பண்ண. இடம் ரெடி ஆயிடுச்சா? சத்தமா சொல்லுங்க. எனக்கு என்று எதுவும் இல்லை, என் பூமி சொந்தம் இல்லை, எனக்கு என்று எதுவும் இல்லை, என் பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஓகே, அது முடிஞ்சிச்சு, இடம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன? அடுத்து என்னது? வஸ்திரம்.
அவர் சொல்றாரு, ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போது அந்த அம்மா கார்டன் சரியா கட்டியிருந்தாங்க. இவர் ஏமான் சூட்டு போட்டு இருந்தாரா? எப்படி இருந்தாங்க ரெண்டு பேரும்? மகிமையின் வஸ்திரம், the garment of glory. எவ்வளவு பேருக்கு கிடைக்கும்? அதை பத்தியும் சத்தமா சொல்லுங்க. என்னத்தை உண்போம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டதுனால தான் மாட்டிக்கிட்டாங்க. நான் இவரு சொல்றாரு, நான் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை ருசிக்க கொடுக்கிறேன். ஏன்னா சாவே இருக்காது. உங்களுக்கு இனி மரணம் இல்லை, நித்திய ஜீவனை கொடுக்கதான ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உங்களுக்கு ருசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருக்கு பாருங்க. விழுந்தா உங்களுக்கு. அப்ப சாப்பிட ஜீவ விருட்சம், உடுத்திக்கிறதுக்கு தேவ மகிமையான வஸ்திரம், தங்கறதுக்கு பிதாவின் வீடு. வேற வேணும் கவலைப்படுவீங்க? இப்ப சொல்லுங்க, நான் எந்திரிச்சு நின்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என் இடத்துக்கு வாங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் என்ன? இருக்க இடம், உடுக்க மகிமின் வஸ்திரம், சாப்பிட ஜீவ வருஷம். எழுந்துச்சு நின்று பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் எவ்வளவு பேருக்கு விளங்குச்சு? The prophetical message. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. என்னில் நடங்கா சோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். என்னில் நடங்கா சோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். என் வாழ்வரை என் வாழ்விலே, என் வாழ்வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் நடக்கா சோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியின் வானங்கள் யாவும் கர்த்தாவை போற்றுமே. கடும் காற்றும் கணிதோறும், காட்டில் வாழ்கின்றாகும் கடும் காற்றும் கணிதோறும், காட்டில் வாழ்கின்றாகும் நாதா உம்மை போற்றுவேன். என்னில் நடக்கா சோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். என்னில் நடக்கா சோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். நீரில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியில், நீரில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியில், காரில் வருகின்ற யாவும் பரவி உம்மை போற்றுமே. என்னில் நடக்கா சோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். என்னில் நடக்கா சோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். வயதான
ஒரே ஒரு காரியம் சொன்னேன், பாரம் இருந்தா அவரை துதிக்க முடியாது, அவரை பாட முடியாது. ஆனா வானத்துல பறக்கிறதும் காட்ட வாழ்றதும் எல்லாமே அவரை துதிக்கிறதுன்னா அதுக்கெல்லாம் பாரமே இல்லை. கடைசியில வயசானவங்களுக்கு வாலிபர் வரைக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு இந்த சபையில. ஆகையால் நம்ம தேவனை பாடுகிறோம். ஆமென். எவ்வளவு பேர் நம்பிக்கை இருக்கு? ஏன்னா செய்தி வேலையில நம்ம பிரச்சனை எல்லாம் பாரத்தை என்ன செஞ்சிட்டோம், இறக்கி வச்சதுனால தான் அவரை பாடிக்கொண்டிருக்கிறோம். வெறும் பாடுறதோடு அல்ல, கர்த்தரை பயன்படுத்த போகிறோம், வல்லமையா பயன்படுத்த ஒப்பு கொடுக்கும் அந்த வேளையில. தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உமக்காக வல்லமையாய் எழுப்பி பிரகாசிக்கும்படிக்கு நாங்கள் எங்களுடைய எல்லா பாரத்தையும் இப்போ இறக்கி வச்சிட்டோம். இறக்கி வச்சதோடு அல்ல, உம்முடைய நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டப்பா. அந்த நுகத்தோடு நாங்கள் வீட்டுக்கு போக போறோம். இயேசு எங்கள் மேல் இறக்கி வைத்திருக்கிற அந்த பாரத்தோடு நாங்க போறோம். அழிந்து போகிற ஆத்துமாவை குறித்த பாரம். மரித்தவர்கள் ராஜ்யத்தை காண்பார்களோ இல்லவோ என்கிற பாரம். புற சாதிகள் இயேசுவை அறிவில்லையே என்கிற பாரம். வியாதியோடும் துன்பத்தோடும் நெருக்கத்தோடும் கடன் பிரச்சனையோடும் கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற ஜனனுடைய பாரத்தை நாங்க இறக்கி வைக்கும்படியாய் இயேசு எங்களுக்கு மேல் வைத்திருக்கிற பாரத்தை நாங்க கொண்டு போய் பயன்படுத்த போகிறோம். இப்படி வல்லமையோடு கடந்து போகிறோம். இங்க வந்திருக்கிற யாவரையும் கர்த்தரை பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, அனல் மூட்டி எழுப்புவீராக. உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாய் நீ தெரிந்து கொண்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Please be seated.